திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் மணல் அள்ளுவதற்காக 40க்கும் மேற்பட்ட பனைமரங்களை வேரோடு அகற்றியதாகவும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மணல் எடுத்து கடத்துவதாகவும் குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் மணல் லாரிகளை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். அங்கு மணல் லாரிகளை வழிமறித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட சீத்தஞ்சேரி பகுதியில் உள்ள ஏரியில், அதாவது அந்த கிராமத்திற்கு சொந்தமான ஏரியில் அதிக அளவிலான மண் அள்ளப்படுவதாகவும், இது சாலை பணிகளுக்காக அரசு மண் அள்ள அனுமதி அளித்த நிலையில் சாலை பணிகளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் வெளியில் இந்த மண்ணை எடுத்து விற்பதாகவும் குற்றம் சாட்டி பொதுமக்கள், அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட உள்ள காட்சியானது ஒரு பரபரப்பான சூழ்நிலை இங்கே ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவிலான மண்குவாரிகள், அதாவது சாலை பணிகளுக்காக மண்குவாரிகள் ஏலம் விடப்பட்டு அதன்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தற்பொழுது மண் எடுக்கப்பட்டு சாலை பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் சாலை பணிகளுக்காக பயன்படுத்த வேண்டிய மண்ணை எடுத்து வெளியில், அதாவது வீடு கட்டும் பணிகளுக்காகவும் வெளியில் செங்கல் அறுப்பதற்காகவும் பயன்படுத்தும் இடங்களில் விற்பதாகவும் குற்றச்சாட்டு பொதுவாக எழுந்து வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட சீத்தஞ்சேரி பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் சாலை பணிகளுக்காக அரசு அனுமதியுடன் மண் அள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவிலான மண் அள்ளுவதாகவும், மண் அள்ளும் நபர்கள் ஏரியிலிருந்து 30க்கும் மேற்பட்ட பனைமரங்களை வேருடன் பிடுங்கி எரிந்த சம்பவம் இங்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மண் அள்ளிக்கொண்டு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சாலைக்கு வாகனங்கள் வரும்போது அதிகப்படியான தூசுகள் படர்வதால் அவ்வழியாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டிச் செல்ல முடியாமலும் பெருத்த அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அள்ளப்படும் மண்ணானது அரசு சார்பில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அலுவலர்கள் ஒருவர் கூட, அதாவது ஏரிக்கு எப்பொழுதும் ஏலவிடும் போது அரசு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒருவர் இங்கிருந்து எத்தனை லாரிகள் இங்கு மண் அள்ளப்படுகிறது போன்றவற்றை தகவல்களை குறிப்பிட்டு அரசிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும். ஆனால் அவர்கள் இங்கு ஒருவர் கூட, அரசு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரசு அலுவலர்கள் ஒருவர் கூட இல்லாமல் அதிக அளவில் மண் அள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சுமார் 2000 லோடுக்கு மட்டுமே மண் அள்ள அனுமதி பெற்றதாக கூறப்படும் நிலையில் இங்கு 4000 லோடுக்கு மேலவும் மண் அள்ளப்படுவதாகவும், இதனால் மேலும் அரசு அனுமதித்த அளவு, அதாவது பொதுவாக இங்கு மண் அள்ள அரசு அனுமதிக்கும் அளவானது 3 அடி, அதாவது சுமார் 1 மீட்டர் அளவுக்கு மட்டுமே மண் அள்ள அனுமதிக்கப்படும் நிலையில் தற்பொழுது அவர்கள் 10 அடிக்கு மேலே மண் அள்ளி மண் கொள்ளையில் ஈடுபடுவதாகவும், இந்த மண்ணை சாலை பணிகளுக்காக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் வேறொரு இடத்திற்கு விற்கப்படுவதாகவும் கூறி பொதுமக்கள், அதாவது சீத்தஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த மக்கள் தற்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த வாக்குவாதத்தின் போது அவர்கள் மண் அள்ள அனுமதி பெற்ற ரசீதை கொடுக்கும்படி அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த ரசீதை கொடுக்க மறுத்து தற்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்கள் கிராம மக்களுடன் ஒரு வாக்குவாதமானது இங்கு ஏற்பட்டதால் இங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுபோன்று பல ஏரிகளில் மண் அள்ளப்பட்டு அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்படுவதாகவும், சாலை பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய மண்ணானது வெளியில் விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர், அதாவது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டு இந்த இடத்தில் இதுபோன்ற மண் கொள்ளையை தடுக்கும் பொருட்டு, மண் கொள்ளையர்கள் மண்ணை எடுத்து வெளியில் விற்கும் பொருட்டு இந்த கொள்ளையில் ஈடுபடாத வண்ணம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இங்கு கோரிக்கை எழுந்துள்ளது.